ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா போஸ்கோ ஆக்ட். போஸ்கோ ஆக்ட்ன்ற விஷயம் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவிலாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக போஸ்கோ ஆக்ட் என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் 2012. இதோட டெஃபினேஷன் இதுதான். 18 வயசுக்கு கீழே உள்ள எல்லாருமே சைல்டு தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சைல்டுன்னு குறிப்பிடுறாங்க. இந்த போஸ்கோ ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, குழந்தைகள் மீது நடத்தப்படும் பாலியல் தாக்குதல், பாலியல் துன்புறுத்தல்ல இருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இது மற்ற கேஸ் மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, அந்த விக்டீமோட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஆக்டில் இருக்கிற முக்கியமான செக்ஷனை பற்றி நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அடுத்த அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட்டு. செக்ஷன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு அந்த குழந்தைய நீங்கள் தொட்டாலே அஃபென்ஸ் அப்படின்றாங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 8 3 to 5 years பனிஷ்மெண்ட் இருக்குது. செக்ஷன் 3 செக்ஷுவல் அசால்ட். செக்ஷுவல் அசால்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைகள் மீது நடத்தப்படும் பாலியல் தாக்குதல், அதாவது அந்த குழந்தைகள் 18 வயசு இருக்கிற குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகள் விருப்பம் இல்லாமல் அவங்களோட உடல் உறவு கொள்வது செக்ஷுவல் அசால்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மினிமம் 10 years, மேக்ஸிமம் லைஃப் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. ஸோ அக்ரிவேட் செக்ஷன் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிவேட்டிவ் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டு டியூரிங் கம்யூனல் வயலன்ஸு அகெயின்ஸ்ட் டிசபிலிட்டி பர்சன்ஸ். ஸோ இவங்க கிட்ட தவறாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்க பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் செக்ஷன் 6 கீழே மினிமம் 20 years, மேக்ஸிமம் லைஃப் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த போஸ்கோ ஆக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்டிம் இருக்காங்களா, விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சேஃபான பிளேஸ் தான் வச்சு பண்ணணும்வாங்க. அதாவது அந்த குழந்தைகள் கம்ஃபர்டபுளாக இருக்கிற பிளேஸுன்னு. அவங்க வீடாக இருக்கலாம், இல்லை அவங்க சூஸ் பண்ணுற வேறு இடமாகவும் கூட இருக்கலாம். அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்து. அதே மாதிரி போலீஸ் பார்த்திங்கன்னா இதில் விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போதும் இல்லை விக்டிமோட போகும்போதும் வரும்போதும் அவங்களோட யூனிஃபார்மில் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த குழந்தைகள் அந்த பயந்துடக்கூடாது, அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு சிவில் யூனிஃபார்மில் சிவில் ட்ரெஸ்ஸில் தான் அவங்களோட அந்த குழந்தைகளோட போகணும், வரணும், ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், எதுனாலும் சிவிலில் இருக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தையோட விவரங்கள் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அது பண்ணால் அது ஒரு அஃபென்ஸு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி இந்த போஸ்கோ கேஸ் விசாரிக்கிறதுமே தனியாக கோர்ட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. எதுக்கு இந்த கோர்ட் வச்சுருக்காங்களா, மற்ற கேஸுங்களோட சேர்ந்து டிலே ஆகிடக்கூடாது, உடனடியாக அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பெஷல் கோர்ட்டை உருவாக்கியிருக்காங்க. செக்ஷன் 19 என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டாயம் தகவல் சொல்லணுன்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு தப்பான விஷயம் ஒரு நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை பற்றி ஒருத்தவங்களுக்கு தெரியுது, அவர் நாலேஜ் இருக்குன்னா அவங்க உடனடியாக அதை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ணலான்னா அவங்களும் தப்பு பண்ண மாதிரி அவங்களும் மேலேயும் அந்த போஸ்கோ ஆக்ட்லேருந்து அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் இது மாதிரி ஒரு பிள்ளைகிட்ட தப்பாக நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது ஹெட் மாஸ்டர் நாலேஜுக்கு போகுது, ஆனால் அந்த ஹெட் மாஸ்டரு சொல்லலைன்னாலும் அவர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படும். செக்ஷன் 22 ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட். ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலான்னு இந்த ஆக்ட் சொல்லுது. கன்சென்ட் ஆஃப் மைனர்ஸ், அதாவது 18 வயதுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகள் அவங்க விருப்பப்பட்டு இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அது அஃபென்ஸாக தான் பார்க்கப்படும். அவங்க கன்சென்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க. அது கன்சென்ட் இல்லை, அது நாட் வேலிடு. லவ் அஃபேர் தெரிஞ்சுன்னா கோர்ட் லைட்டாக கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க. 17 to 18 years போஸ்கோ கேஸ் கண்டிப்பாக போடுவாங்க. அது லவ் அஃபராக இருந்தாலும் 18 வயசு கீழே இருந்தாலே அவங்க மைனர் கேர்ளோ பாயோ விக்டிமாக இருந்தால் கண்டிப்பாக போஸ்கோ ஆக்ட் போடுவாங்க. இதை நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸை முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த போஸ்கோ ஆக்டில் ஏன் இவ்வளோ கடுமையாக வச்சுருக்கிறாங்கன்னா,
பெண் குழந்தைகள் மீது நிறைய தாக்குதல் இருக்கிறது ப்ரொடெக்ட் பண்ண தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மேலும் இது சம்மந்தமாக ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீஃபாக பேசினாலும் ரெடியாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.